ஓம் சாந்தி. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஆ கொஞ்ச நாளா ஏலியன்ஸ பத்தி ட்ரெண்டிங்கா பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அமெரிக்க அதிபர் பழைய அதிபர் ஒபாமா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நியூஸ் வந்தது. அவரு கன்ஃபார்மா சொல்லல. ஏலியன்ஸ் இருக்காங்க, இல்லன்னு சொல்லல. ஆ ஆனா நான் நான் பார்த்ததில்ல அந்த மாரி தான் சொல்லியிருக்காரு. ஏலியன்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா அத நான் பார்த்ததில்லன்ற மாரி தான் ஒபாமா அவர் சொல்லியிருக்கிறாரு அதிபர். ஆனா இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானே அத பத்தி டீட்டெயிலா சொல்லுவேன். அந்த டைம் வரும்போது நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. மக்கள் வந்து ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அத நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாரி அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. அ அது அதனால தான் எல்லாருமே அத பத்தி இப்ப பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளா ஏலியன்ஸ பத்தி. கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த மாரி நியூஸ் வந்துட்டே இருக்கும். யுஎஃப்ஓ, யுஏபி அதுக்கப்புறம் அன்ஐடென்டிஃபைட் ஆப்ஜெக்ட் அப்புறம் பறக்கும் தட்டு இது மாரிலாம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் கான்ஸ்பிரசி தியரியா இருக்கலாம். நம்பலாம், நம்ப முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையான ஏலியன்ஸ் யாரு? எப்படி இருப்பாங்க? அப்படிங்கிறத நம்ம பின்னாடி சொல்லுவோம். ஆனா, இப்ப நம்ம படத்துல காமிக்கிறாங்க இல்லையா? 2 கண்ணு பெருசா, அப்படி ஒரு முக்கோண ஷேப்ல ஒரு கை, கால்லாம் குச்சியா ஒரு உருவம். ஏலியன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த மாரி ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளா இருக்கிறது, பிசிக்கல் பாடியா இருக்கிறது, ஏலியன்ஸா இருக்கிறதுக்கே சான்ஸ் இல்ல. ஏன்னா, நம்ம சயின்டிஃபிக்காவே அத சொல்லலாம். எப்படின்னா, நம்ம ராக்கெட் ஸ்பீடுக்கு போனா கூட இன்னொரு கிரகத்துக்கு போறதுக்கு பல 100 வருஷங்கள் ஆகும். ஆனா லைட்டோட ஸ்பீடுக்கு போனா வேணா ஓரளவு சாத்தியம். அதுக்கே சில வருஷங்கள் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஆகும். 3,00,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட்ல லைட் ஸ்பீடு. அந்த ஸ்பீடுக்கு நம்ம எந்த பிசிக்கல் பாடியாலயும் டிராவல் பண்ண முடியாது. அது நம்மளா இருந்தாலும் சரி, ஏலியன்ஸ் பயங்கர டெக்னாலஜி டெவலப்மென்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அவங்களால கூட அந்த அளவுக்கு ஸ்பீட்ல லைட்டோட ஸ்பீட்ல வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி இருந்தா அது வந்து பிசிக்கல் ஆப்ஜெக்ட்டாவே இருக்காது. இந்த நம்ம பருப்பொருளால ஒரு சின்ன ஒரு கடுகு அளவா அது அந்த அளவு கூட டிராவல் பண்ண அந்த அளவுக்கு குட்டியா இருந்தா கூட டிராவல் பண்ண முடியாது அந்த லைட் ஸ்பீடுக்கு. அந்த ஃபோட்டான்ஸ் அந்த மாதிரி ஒளி உடலா அந்த சூட்சும பாடியா இருந்தா வேணா ஓரளவு டிராவல் பண்ண முடியும் லைட்டோட ஸ்பீடுக்கு. அதனால ஏலியன்ஸ் வந்து அப்படி பறந்து வந்தாங்கன்னா, பல்லாயிரம் வருஷம் ஆகும். ஒரு கிரகத்திலேருந்து இன்னொரு கிரகத்துக்கு வர்றதுக்கு. அதுவரைக்கும் அவனோட ஆயுள் இருக்குமா? அப்படியே அவன் வந்தாலும் ஏலியன்ஸ் வந்து பார்த்தாலும், பார்த்துட்டு பார்த்துட்டு உடனேவா போயிட்டு இருப்பாங்க? நம்மளே ஒரு கண்ட்ரிக்கு டூர் போறோம், பார்க்க போறோம்னா, ஒரு 1 வாரம் 10 நாள் இருந்துட்டு தானே வருவோம். இவ்ளோ தூரம் செலவு பண்ணி, இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனேவா அடுத்த அடுத்த செகண்டே இப்ப வந்துருவோம். இருந்து பார்த்துட்டு என்னென்ன நடக்குதுன்னு தானே பார்த்துட்டு வருவோம். அதே மாதிரி தான் ஏலியன்ஸ் அவ்ளோ தூரத்துல இருந்து வர்றவங்க. உடனே பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நம்ம லாஜிக்கலா யோசிச்சாலே நமக்கு தெரியும். அந்த ஏலியன்ஸ்ங்கிறது உண்மையா? இல்லையாங்கிறது. அப்புறம் அப்பப்ப அந்த நியூஸ் வரத பொறுத்து மக்களுக்கு அந்த ஒரு ஈகர் வந்துருது. இத எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு மீறி அப்படிலாம் இருக்கா? ஒரு கியூரியாசிட்டி தான். அத பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது நினைக்க நினைக்க அத பத்தின நியூஸ் போட போட அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. மக்கள் வேற பிரச்சனைகள் எல்லாம் மறந்து அந்த பக்கம் போயிடுறாங்க. அந்த மாரி தான் இப்ப நெறைய இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ பத்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு இத சொன்ன உடனே மக்கள் அத மறந்துடுவாங்க இல்லையா? மக்களோட பழக்கமே அதானே. ஒண்ணு இன்னொன்னு வரும்போது பழசெல்லாம் மறந்துருவாங்க. அதுக்காக கூட அது மாரிலாம் நம்ம டைரக்ட்டா சொல்ல முடியாது. இருந்தாலும் இருக்கலாம். அப்புறம் ஏலியன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வேற்று கிரகவாசி அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. நம்ம இத்தன பிரபஞ்சங்கள்ல நம்ம வந்து நம்ம மில்கி வேல, நம்ம சோலார் சிஸ்டத்துல, சூரிய குடும்பத்துல, நம்ம பூமியில மட்டும் தான் உயிர்கள் வாழக்கூடிய அளவுக்கு தகுதியான இடமா இருக்கு. நம்ம ஆக்ஸிஜனோ, தண்ணியோ நமக்கு உயிர்கள் இருக்கணும்னா, அதுக்கு இந்த மாரி இருக்கணும். அப்பதான் இருக்க முடியும். வேற நம்ம மில்கி வே நம்ம கேலக்ஸில வேற எந்த இதுலயுமே கிடையாது. எந்த பிளானட்லயுமே இல்ல. அப்படியே இருந்தாலும் அடுத்த ஒரு சோலார் ஃபேமிலில இருந்தா அப்படி வர்றதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் அப்படி சான்ஸ் இல்ல. வர முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தேன். என்ன எதிர்பார்ப்பு மக்களுக்குன்னா, நம்ம இவ்வளவு பெரிய இதுல நம்ம மட்டும் தான் இருப்போமா? நம்மள மாரி எத்தன பிரபஞ்சம் இருக்கு? எத்தன கோடானி கோடி அண்டங்கள்லாம் இருக்குது. அங்கேருந்து இருக்க சான்ஸ் இருக்குல்ல. அதெல்லாம் சும்மாவா இருக்கும்? அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மக்களுக்கு இருக்கலாம். ஆனா கடவுள் என்ன சொல்லிட்டாரு, இந்த பூமியில இந்த நம்மள தவிர வேற எந்த ஜீவராசிகளும் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, கடவுள் வந்து கடைசி 100 வருஷம் ஒருவரோட உடம்புல இறங்கி அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு, அவர் மூலமா ஞானத்த சொல்லிட்டு இருக்காரு. அவரு தான் சொல்றாரு, நாமளே ஏலியன்ஸ் தான். நமக்கே இந்த பூமி சொந்தம் கிடையாது. நாமன்னு சொல்றது நம்ம ஆத்மாவ சொல்றாங்க. ஆத்மானாலும் சரி, உயிர்னாலும் சரி, ஆன்மானாலும் சரி ஒண்ணுதான். அந்த உயிர்ங்கிறது கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால பார்க்கக்கூடியது இந்த பிசிக்கல் பாடி. இது வந்து இந்த பஞ்சபூதத்தினால ஆனது.
நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்றோம்ல. அதுதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது. நம்ம உடம்புல இருக்கிறது, அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்திலயும் இருக்குன்னு சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த வந்து பிசிக்கல் பாடியா இருக்கிறது நாம கிடையாது. நம்மளோட உடம்பு அது. நாமங்கிறது உயிர். எனக்கு உடம்பு சரியில்ல அப்படித்தானே சொல்லுவோம். நாம சரியில்ல அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்ப அதுலேருந்தே தெரியுது நாம வேற, நம்ம உடம்பு வேறங்கிறது. நம்ம உடம்பு இந்த பிசிக்கல் பாடி கண்ணுக்கு தெரியறது எதுவுமே லைட்டோட ஸ்பீடுக்கு டிராவல் பண்ணவே முடியாது. அந்த 3 லேக்ஸ் அந்த 3,00,000 கிலோமீட்டர் பெர் செகண்டுக்கு டிராவல் பண்ணோம்னா, இந்த பிசிக்கல் பாடிய வச்சுட்டு போவே முடியாது. ஒளி உடலால தான் முடியும். அப்படிதான் சித்தர்கள் வந்து தன்னோட ஒளி உடல தான் மேல எழுப்பி எல்லா இடத்தையும் போய் கண்டுபிடிச்சாங்க. இத்தன கோள்கள் இருக்கு அப்படின்னு இந்த வான சாஸ்திரம், அப்புறம் ஜாதகம், ஜோசியம் இந்த மாரி பல கலைகள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் சித்தர்கள் வந்து தன்னோட ஒளி உடம்ப மேல செலுத்தி தான் இதெல்லாமே கண்டுபிடிச்சாங்க. அப்பதான் அவங்களால லைட் ஸ்பீடுக்கு போயி இந்த அண்ட சராசரங்களுக்கும் அவங்களால டிராவல் பண்ண முடிஞ்சது. அத வச்சுதான் அவங்க இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சு இத்தன 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. ஆனா, இன்னும் சயின்ஸால கண்டுபிடிக்க முடியல. அந்த ஜேம்ஸ் வெப் கேம் அந்த இது வச்சுட்டு டெலஸ்கோப் வச்சுட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அது எங்க அங்க என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சித்தர்களால கண்டுபிடிச்ச அளவுக்கு கூட கண்டுபிடிக்க முடியல. சித்தர்கள் கூட ஆத்மா தான் நாம. ஆ நம்ம கிடையாது, உடம்பு கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னுமே சயின்டிஃபிக்கா அந்த ஆத்மாவ பார்க்கக்கூடிய மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு சூட்சுமமா, அந்த அளவுக்கு மைன்யூட்டான பார்ட்டிகிள் தான் நம்ம ஆத்மா. நாம. நம்ம வந்து இங்க கிடையாது. நம்ம வந்து பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கோம். அப்படி பார்த்தா நாம நாம தான் ஏலியன்ஸ். இந்த பூமி நமக்கு வேற கிரகம் தான். நம்மளோட சொந்த வீடு பரந்தாமம் தான். அது வந்து அண்ட சராசரங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு இடம். பல ஆயிரக்கண நீங்க உங்க கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உயரமான தூரத்துல இருக்கிற ஒரு இடம் தான் பரந்தாமம். அதுல தான் கடவுள் இருக்கிறாரு. அவரும் ஒரு ஒளிப்புள்ளியா தான் இருக்காரு. நம்ம ஆத்மாவும் ஒரு லைட் பார்ட்டிகிள். ஒளிப்புள்ளியா தான் இருக்கு. அவரும் அதே மாதிரி தான் இருக்காரு. எந்த உருவமும் கிடையாது. மனுஷ உருவமும் கிடையாது. மனுஷ உருவம் எடுத்து இருக்கிற அந்த தெய்வங்கள்னு ஹிந்துஸ்லாம் கும்பிடுறாங்க இல்லையா? அவங்கலாம் வாழ்ந்தவங்க தான். நம்ம முன்னோர்கள் தான் அவங்கலாம். அவங்கலாம் தெய்வீக குணம் கொண்ட மனிதர்கள். அவங்கலாம் நம்மள ஆத்மான்னு புரிஞ்சுகிட்டு வாழ்ந்தவங்க. எல்லாரையுமே ஆத்மாவாவே பார்த்தவங்க. அப்ப ஆத்மாவோட உண்மையான குணம் என்னன்னா, அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், ஆனந்தம் இந்த மாரி ஞானம், சக்தி. இந்த மாரி ஒரு தூய்மையான குணங்கள் இருந்தது ஆத்மாவோட தன்மை. அப்படிப்பட்ட ஆத்மாவோட குணத்துல இருந்தவங்கள தான் நம்ம இப்ப கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கோம். அப்படிதான் வாழ்ந்தாங்க நம்ம முன்னோர்கள். 2500 வருஷம் அப்படிதான் ஆத்ம உணர்வுல வாழ்ந்தாங்க. அவங்கள அவ்வளவு தூய்மையா இருந்ததுனால தான் அவங்க இயற்கையா அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தது. மழை பெய்யினா பெய்யும், நில்லுனா நிக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆத்ம பலம் இருந்து வாழ்ந்தவங்க தான். அப்படி வாழ்ந்த நாம தான் சில காலங்கள் கழித்து 2500 வருஷம் கழிச்சு வரும்போது, நம்ம உடல்ன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மாங்கிறத மறந்து, உடல்ங்கிறத நினைக்க ஆரம்பிக்கும்போது தான் இந்த கொஞ்சம் விகார குணங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த மாரி குணங்கள்லாம் மேலோங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனோட குணம் கெட்டு போய் இப்ப கடைசியில கலியுகம் முடிவுக்கு வர ஆரம்பிச்சுட்டுது. அப்ப நம்மளோட குணம் எப்படி இருக்குன்னு இப்பயே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப கலியுக இறுதியில வந்திருக்கோம். இந்த டைம்ல தான் கடவுள் வந்து சொல்றாரு, "நீ யாரு? நீ வந்து உடம்பு கிடையாது. நீ உடம்புன்னு நினைச்சுக்கிட்ட. நீ வந்து ஆத்மா. நீ வந்து எவ்வளவு நல்ல குணத்தோட இருந்த. ஆத்மாங்கிறத மறந்து போய் உடம்புன்னு நினைச்சதுனால நீ இந்த அளவுக்கு மாறிட்ட. மறுபடியும் அந்த குணத்த கொண்டு வா. மறுபடியும் உனக்கு சத்தியுகம் வந்து அந்த அந்த உலகத்துல வாழலாம். சொர்க்கமா இருந்த பாரதம் தான் இப்ப இப்படி நரகமா ஆயிட்டு இருக்கு. மறுபடியும் நீ அந்த லெவலுக்கு வரணும். நீ வந்து இது வந்து உன்னோட வீடு கிடையாது. இந்த பூமி உன்னோட இடம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் வந்து இந்த உடம்பு வந்து இங்க இங்க உருவாக்குன உடம்பு. ஆனா நீ வந்தது மேல பரந்தாமத்துல இருந்து வந்திருக்க. வேற பார்ட்டிகிள் இங்க இருக்கிற பொருளே கிடையாது. இந்த ஆத்மாங்கிறது. இங்க வந்து கொஞ்ச காலம் வந்து இந்த உடம்பு எடுத்து அந்த நாடகத்துல நடிச்சுட்டு மறுபடியும் நீ மேல வரணும். முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாரும். அந்த முக்திங்கிற இடம் தான் பரந்தாமம், பரலோகம் அப்படின்னு கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க. பரந்தாமம்னு ஹிந்து சொல்லுவாங்க. எல்லாமே ஒண்ணுதான். கடவுள் ஒருத்தர் தான். அவரதான் அல்லாஹ், கர்த்தர், சிவன் அப்படின்னு பல பேர்கள்ல சொன்னாலும், சிவன் வந்து ஒருத்தர் தான். கடவுள் ஒருத்தர் தான். அவருக்கு நம்மள மாரி பிசிக்கல் பாடி கிடையாது. அ ஒளிப்புள்ளியா பாயிண்ட் ஆஃப் லைட்டா தான் இருக்கிறாரு அவரு. அவர தான் வந்து ஒரு உருவமா காமிக்கிறது என்னன்னா, இந்த சித்தர்கள், முனிவர்கள்லாம் தவம் செஞ்சு கடவுளை பார்த்தே தீரணும், காட்சி பார்க்கணும்னு நினைக்கும்போது, இந்த மாரி ஒரு உருவத்த காமிச்சாரு. அது கூட சூட்சும பாடி தான். அது வந்து சூட்சும தேவதை தான். அந்த உடம்பெடுத்து ஒரு பாம்பு பாம்பு கழுத்துல போட்டுட்டு, புலித்தோல வச்சுட்டு இருக்கிறார் இல்லையா? அந்த உருவம் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு சூட்சும உடல் தான். ஒரு காட்சி காட்டுறதுக்காக விர்ச்சுவல் இமேஜ் தான் அது. அது வந்து ரியல் கிடையாது. அவர் சங்கரர். சிவன் கிடையாது. அவர் வந்து தேவதை தான். மற்ற எல்லா ஹிந்து தெய்வங்கள் எல்லாமே தேவதை தான். கடவுள் ஒருத்தர் தான். அவர் பரந்தாமத்துல தான் இருக்காரு. அவர் நெனச்சா ஒரு செகண்ட் அவரு தான் லைட்ட விட ஸ்பீடா எங்க வேணாலும் வர முடியும்.
நம்ம நினைச்ச இடத்துக்கு வர முடியும். வந்துட்டு வந்துட்டு போக முடியும். அதனால அவர் எங்கேயுமே நிறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா எங்கேயும் வியாபிச்சுலாம் அவர் கிடையாது. வந்துட்டு போலாம். ஆனா அவரோட வீடுங்கிறது பரந்தாமம் தான். அங்கதான் அவர் இருக்காரு. நாம ஆத்மான்னு புரிஞ்சுகிட்டு, பரந்தாமத்துல அவர் கடவுள் வந்து பாயிண்ட் ஆஃப் லைட்டா இருக்கிறாரு. அவரு வந்து நம்ம உயிர்களுக்கெல்லாம் அப்பா. நம்ம ஆத்மான்னா அவர் பரமாத்மா. எதுக்காக பரமாத்மான்னு சொல்றோம்னா, அவர் இந்த உடம்புல வரல. பிறப்பு, இறப்பு சக்கரத்துல வரல. நம்ம உடல் எடுக்கிறோம், போறோம். அடுத்த ஜென்மத்துக்கு போறோம். இந்த உயிருக்கு வந்து போய்க்கிட்டே இருக்குது. இந்த ஆத்மா வந்து வேற வேற உடம்பு எடுத்து கொஞ்ச காலம் இந்த உடம்புல இருக்கும். அது காலம் முடிஞ்ச உடனே அது எக்ஸ்பயர் ஆயிடுது பாடி. அடுத்த உடம்பு எடுத்து போயிடுது. இப்படி பல பிறவிகள் எடுத்து மேக்ஸிமம் 84 பிறவிகள் எடுத்து நம்ம இப்ப கடைசி பிறவியில இருக்கோம். யார் எத்தன பிறவி எடுத்தாங்களோ அது அவங்கவங்க புண்ணிய பலத்த பொறுத்து இருக்கு. புண்ணிய, பாவ, கர்மாவ பொறுத்து தான் அடுத்தடுத்த பாடி எடுத்து போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அது கஷ்டப்படுறாங்களோ, சந்தோஷப்படுறாங்களோ, அவங்களோட புண்ணிய, பாவ கணக்குப்படி தான் அந்த உடம்பு அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா எல்லாருமே இப்ப கடைசி பிறவியில தான் இருக்கோம். அடுத்தது நம்ம அடுத்த நல்ல நல்ல பிறவிக்கு போறோம். சத்தியுகம் நமக்கு வரப்போகுது. அதுல தேவதையா நம்ம பொறக்கணும்னா, இந்த மாரி குணங்கள கொண்டு வரணும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அது வந்து யார் சொன்னா எந்த மனுஷங்களாலும் சொல்ல முடியாது. கடவுள் மட்டும் தான் சொல்ல முடியும். "நீ ஆத்மா, உன்னோட வீடு இது கிடையாது, பரந்தாமம். இப்ப எல்லா ஜென்மத்தையும் முடிச்சுட்டு நீ முக்தி அடையணும். நீ மேல வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்றாரு. அவரு வந்து நம்ம ஆத்மாக்களோட அப்பா, பரமாத்மா. நாம அவர அன்பா அப்பான்னு இந்த பரந்தாமத்துல அவர் ஒளி ரூபமா இருக்காரு, ஜோதி ரூபமா இருக்காரு அப்படின்னு நினைக்க நினைக்கதான் நம்மளோட பாவ கர்மங்கள்லாம் அழிஞ்சு, நம்ம சந்தோஷமா இந்த உடல விட்டுட்டு போயிட்டு, அடுத்த ஜென்மம் நமக்கு நல்ல ஜென்மமா கிடைக்கணும். அதுக்காக தான் அவர் என்னை நினைவு செய், மன்மனாபவ அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? பகவத்கீதையில கூட அந்த வார்த்தை வரும். உண்மையான வார்த்தை அது. அது உண்மையா ரொம்ப நல்ல வார்த்தை. அப்புறம் எது நடந்ததோ நன்றாகவே நடக்கிறது. நன்றாக நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் நிஜம்தான். இந்த சொர்க்கம் நரகமா இந்த பாரதம் தான் இருந்தது. இது மீண்டும் மீண்டும் மறுபடியும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுவும் ஒரு சைக்கிள் தான். அப்படியே நேர்கோடு கிடையாது. மனுஷன் ஆரம்பத்தில இருந்து பொறந்தான், இப்ப கடைசி நேரத்துக்கு வந்தான் அப்படிலாம் கிடையாது. இது திருப்பி திருப்பி நடக்கும். சொர்க்கமா இருக்கும், திருப்பி நரகமா மாறும். பகல் முடிஞ்சா இரவு, இரவு முடிஞ்சா பகல்ங்கிற மாதிரி 2500 வருஷம் சொர்க்கமா இருந்தது பாரதம். திருப்பி 2500 வருஷம் நரகமா மாறுது. திருப்பி அது முடிஞ்சு திருப்பி சொர்க்கம் ஆரம்பிக்குது. இப்படி அது 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சைக்கிள். முடிஞ்சு முடிஞ்சு திரும்பி திரும்பி இதே தான் இன்ஃபனைட் டைம்ஸ் நடக்குது. பல கோடி அது கோடிக்கணக்குல அளவே கிடையாது. இன்ஃபினிட் டைம்ஸ் நடந்துட்டே இருக்கிறது தான் இருந்தனால தான் இத்தனை லட்சம், இத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமி தோன்றியது அப்படிலாம் சொல்றாங்க. அது வந்து பூமி வந்து எப்பவுமே இதே சைக்கிள்ல தான் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கு. 5000 வருஷம் தான் கணக்கே. அதுதான் மாறி மாறி பகல் பாதி, இரவு பாதி மாரி சொர்க்கம் வந்து பகல் மாதிரியும், இந்த நரகம் வந்து இரவு மாதிரியும் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. இப்ப இரவோட கடைசியில நம்ம இருக்கிறோம். இந்த கலியுகம் முடியிற நேரத்துல நாம இருக்கிறோம். இப்பதான் கடவுள் வந்து ஒருத்தர் உடம்புல இறங்கி அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு அவர் மூலமா இந்த ஞானத்தெல்லாம் குடுத்துட்டே இருக்காரு. இதோட சாரம் இதுதான். நாம ஆத்மா, நீ ஆத்மான்னு உணர்ந்து புருவ மத்தியில உள்ளுக்குள்ள இருக்கு. அதோட ஞாபகத்தான் தான் நம்ம பொட்டு வைக்கிறோம். ஆத்மா உள்ள இருக்குது அப்படிங்கிற ஞாபகப்படுத்துற மாரிதான். அந்த நினைவுல இருந்துகிட்டு, நீ வந்து கடவுள நினைக்கணும். ஒளி ரூபமா நினைக்கணும். பரந்தாமத்துல நினைக்க நினைக்க பாவ கர்மா அழியும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அவர் கொடுக்கிற ஞானம். ஆ அத பத்தி சொல்லுங்க பிரதர்.